ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அதிகாரம். வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. நீங்க யாருடைய பிள்ளைகள்? அவன் இப்பதான் பாடினோம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளாய் மாறும்படியாகத்தான் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் போதும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை, இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசித்தால் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆக வேண்டுமானால் நம்மை தேவனை பற்றிய விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். இந்த விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபை, என் மேல் வைத்த கிருபையினால்தான் விசுவாசத்தை தந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பை தந்து இந்த இடத்திலே கொண்டு வைத்திருக்கிறார். உங்களை போல எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்க உறவினர்கள் இருக்கிறாங்க, உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ரட்சிப்பு கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட ஆராதனை கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட சமாதானம் கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்கவில்லை. ஆனால் உங்கள் மேல கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் நான் உயிரோடு இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையினாலே. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டாங்க, குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டாங்க, உறவினாலே புறக்கணிக்கப்பட்டாங்க, தேசத்திலே புறக்கணிக்கப்பட்டாங்க, மனிதனால் புறக்கணிக்கப்பட்டாங்க. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தன்னும் தனிமையாக நிற்கும் போதுதான் கர்த்தருடைய கிருபை நம் மேல வந்தது. கர்த்தர் கிருபையினாலே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியில் இருந்து அவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. கிருபையினால உங்களை தூக்கி எடுத்து விசுவாசத்தை தந்து, விசுவாசத்தினாலே நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். இது கர்த்தருடைய ஈவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்த உங்களையும் என்னையும்
எங்கேயோ ஜீவித்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையினாலே இடத்திலே கூட்டி சேர்த்து இந்த தோட்டத்திலே கொண்டு வைத்து ஒன்றாக ஆராதிக்கும்படியாக அவர் தந்திருக்கிற கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விசுவாசத்திலே தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு இன்றைக்கு அநேக பேர் இதை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்குமானால், ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு உங்களை ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த சபையிலே கொண்டு வந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஜீவியங்களை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தருக்காக அர்ப்பணித்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் போது நம்முடைய ரட்சிப்பு உறுதியாகும். ஹல்லேலூயா. அப்படி கழுவப்படும் போதுதான் ஒரு தேவ பிள்ளையாய் மாற முடியும். நீ தேவ பிள்ளையாய் மாறும் போது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு கிட்டு ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வஸ்திரத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அது ஒருபோதும் கூட கரைப்படாதபடிக்கு அந்த வஸ்திரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளையாயிருந்தால் ஆமென் அந்த வஸ்திரம் கரைப்படாதபடிக்கு அனிதினமும் காத்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அருத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். மோசே பெரியவன் ஆனபோது, ஹல்லேலூயா, மோசே பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய மகன் என்பதை வெறுத்தான். ஏன் வெறுத்தான்? ஏன் வெறுத்தான்? அவன் பார்வோன் என்று சொல்லுகிற மகன் என்பதை வெறுக்காவிட்டால் அவன் பார்வோனுடைய வீட்டிலே இருப்பானால் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. அவன் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியாது. அவன் கர்த்தருக்காக கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிற ரட்சிப்பை சுதந்தரிக்க முடியாது. அவன் சொல்லுகிறான், அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து ஒரு தேவ பிள்ளை, ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவருடைய அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நீ விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நீ பாவத்தின் அநித்தியமான பாவ சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு பாவம் தேடிதான் வரும். அல்லேலூயா. ஏன் பாவம் தேடி வரும்? ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. பாவம் யாருடையது? அல்லேலூயா. பாவம் யாருக்குது? சாத்தான் கண்டு போடுகிறார். அல்லேலூயா. சாத்தான் யாரோட அதிகமா விளையாடுவான் தெரியுமா? அதிகமா யாரு கர்த்தருக்குள்ள அதிகமா நெருங்கி இயேசுவோடு வாழ விரும்புகிறாங்களோ அவர்களோடு கூட சத்ரு போராடுவான். என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒரு தேவ பிள்ளையாக மாற்றப்பட வேண்டுமானால், தேவனுடைய அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நீ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. இந்த பாவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இயேசுவோடு கூட வாழ முடியாது, இயேசுவுக்காக ஜீவிக்க முடியாது, இயேசுவுக்கு பிரியமாய் வாழ முடியாது. அப்படியானால் நாம் விட வேண்டிய காரியத்தை விட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த பார்வோ பெரிய மோசே ஒரு பெரிய பதவியை விட்டான். ஆமென். எதுக்காக? பெரிய ஆசாபாசத்தை விட்டான். அவன் பார்வோனுடைய மகன் என்று சொன்னால் அவனுக்கு மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். ஆமென். விதவிதமான சாப்பாடு, விதமான பாவங்களை அனுபவிக்கலாம். பார்வோன் அனுபவிக்கிறது மாதிரி எல்லாம் இவன் அனுபவிக்கலாம். ஆனால் அதற்கு ஆசைப்படாதபடி இயேசுவுக்காக வாழும்படியாய் இந்த பாவ சந்தோஷத்தை விட்டு தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவ பிள்ளையாய் மாறுவாயானால், நீ தேவனுடைய அதிகாரத்தை பெற வேண்டுமானால், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ விசுவாசத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஹalleluya. ஆண்டவருக்கு நீ பிரியமா வாழ வேண்டுமானால் ஆண்டவருக்கு எல்லாம் பிடிக்காது. ஆமென். சாத்தான் எங்கேயும் ஒப்பரவாகும், மனுஷனுக்கு கூட எந்த பகுதியிலையும் ஒப்பரவாகும். ஆமென். ஹalleluya. கண்ட இடங்கள் எல்லாம் அவன் போய் இருப்பான். நம்முடைய இயேசு எங்கேயுமே ஒப்பரவாகிற தேவன் அல்ல. தேவ பிள்ளைகள் அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி, அவர் வைத்திருக்கிற இந்த வயது சொல்லுகிற நியாய பிரமாணத்தின் சட்டத்தின்படியும் வசனத்தின்படியும் கர்த்தருடைய வார்த்தையின்படியும் கர்த்தருக்காக தன்னை யார் அர்ப்பணிக்கிறாரோ அவர்களோடு மட்டும்தான் கர்த்தர் உறவு வைப்பார். ஹalleluya. இயேசு பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நீங்களும் நானும் பாவத்துக்குள்ள பாருங்க, பாவத்துக்குள்ள போவோமானா கர்த்தர் நம்ம ஒரு விசை எச்சரிப்பார். ஆண்டவருக்கு ஒரு தேவ பிள்ளை என்னையே சொல்லிடுங்க, நான் ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக விசுவாசத்துல உறுதியா இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன். ஒரு விசை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு முதல்ல எச்சரிப்பார். ஹalleluya. அதுல உணர்வடைந்து திருந்தாவிட்டால் அடுத்தது கொஞ்சம் கடுமையா எச்சரிப்பார். அதுல திருந்தாவிட்டால் மூணாவது முறை இது கொஞ்சம் கூட நல்ல கடுமையா எச்சரிப்பார். அதுலயும் திருந்தாட்டா கர்த்தர் கைவிடுவார். ஹalleluya. கர்த்தர் கைவிடும் போது அந்த இயேசு கைவிட்டு நம்மை விட்டு இயேசு போகும்போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு பிசாசு வந்தது. ஹalleluya. இயேசு இருக்கும்போது ரட்சிப்பின் பாதை, சமாதானத்தின் பாதை. ஆமென். இயேசுவுக்கு பிரியமான பரலோகம், ஆமென், பரலோக ராஜ்யம், வசனம், ஜெபம், ஆராதனை. ஆமென். அப்படியாக நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே பிசாசு வந்தபோது அவன் உலகம், பாவம், ஆமென், பழி வாங்குற சோகம், மன்னிக்காத சோகம், ஆமென், எப்படி ஆகினும் மற்றவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்கிற சுவாபம். இந்த சுவாபம் எல்லாம் எப்ப வர தெரியுமா? ஹalleluya. இயேசு போன போது, சாத்தான் நம்ம உள்ளத்துல குடிகொள்ளும் போது இந்த சுவாபம் இருக்கும். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம தேவ பிள்ளை என்று சொல்ல முடியாது, தேவனுடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்குள்ளே இருக்குதா இருந்தா அதை தூக்கி வெளியே தள்ளிவிட்டு நமக்குள்ளே ஆளுகை செய்கிற பிசாசு நாவிகள், தந்திரங்கள், ஆமென், அதை தூக்கி எறிந்து விட்டு நமக்குள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய சரீரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும்.
ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாரானால் அவருக்கு விடுதலை உண்டு. அவரை விடுதலை கொடுக்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்துக்கு வரும்போது சமாதானம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது இல்லாத காரியங்களை இருக்கிறவர்களாய் செய்கிற தேவன். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது வியாதியின் கட்டுகள் மாறும். சாபத்தின் கட்டுகள் மாறும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் உடைக்கணுமானா இன்னைக்கு நம்ம விட வேண்டியது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பெருத்து தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். எபிரேயர் 11:33 வாசிங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் விக்கிரகங்கள் அவிழ்த்தார்கள். ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். வாசிங்க. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், ஒரு சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். நமக்குள்ள விசுவாசம் இருக்குமானா ஆமென் வாக்குத்தத்தம் கிடைக்கும். நீதியை நடப்பிப்போம். ஆமென். வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். தேவ பிள்ளையே, ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லாரும் எதிராக தான் நிற்கிறாங்க. தானியேலுக்கு விரோதமா எல்லாரும் எதிராக வந்தபோது பத்திரத்துல கையெழுத்து வைத்து இவனை சிங்க கவியில போனதுக்கு தீர்மானித்த போது தானியேல் விசுவாசத்துல இருந்தான். ஹalleluya. யாருக்கு மேல விசுவாசம்? நம்ம இன்னைக்கு யாருக்கு மேல விசுவாசம்னா, பிள்ளைகளை பார்த்தா அப்பாவுக்கு மேல விசுவாசம், மனைவியை பார்த்தா புருஷனுக்கு மேல விசுவாசம், புருஷன் மனைவிக்கு மேல விசுவாசம், பிள்ளைகள் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த விசுவாசம் எல்லாம் ஒரு நாள் ஒழிஞ்சு போகும். ஹalleluya. நீங்க எல்லாரும் ஒரு கற்பனையோட இருப்பீங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்தோன்னு நினைக்கிறது ஒரு விசுவாசம் இருக்கும். என் பிள்ளை வளர்ந்து ஆமென் வேலைக்கு போய் என்ன நல்லா கவனிப்பான். இந்த விசுவாசம் எல்லாம் மங்கி போகும். ஆமென். யாரை நீங்க நம்பி இருந்தாலும், எந்த மனுஷனை நம்பி இருக்கிறீங்களோ, சூழ்நிலை மாறும் போது எல்லா விசுவாசமும் ஒரு நாள் தூக்கி இறச்சிட்டு போகும். இயேசுவை மாத்திரம் நம்பி இருக்கிறவன் அவன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுக்கு மேல விசுவாசம் வைங்க. அப்ப பாருங்க, இந்த தானியேலு கூட இருந்தவங்க எல்லாரும் சிநேகிதனா தான் இருந்திருப்பாங்க. அடுத்தது அன்பா தான் இருந்திருப்பாங்க. எப்படியாயின்னு இவன் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்த போது ஒருவனுக்கு தளபதி அல்ல, ஒரு ராஜாவுக்கு தளபதி அல்ல, ஒரு மனுஷனுக்கு தளபதி அல்ல. அவன் கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தான். அவன் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப விசுவாசம் யாருக்கு மேல இருக்குது? ஹalleluya. புருஷனும் ஒரு நாள் தள்ளிட்டு போயிடுவோம். ஹalleluya. தள்ளிட்டு போறதுன்னா தப்பா நினைக்காதீங்க. ஆண்டவர் நியமித்த ஆண்டவர் நம்மோடு கூட வைக்கப்பட்ட நாள் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஒரு நாள் மரணம் எந்த விதத்துக்கும் சந்திக்க தான் செய்யும். ஹalleluya ஹalleluya. முடியுமா முடியாதா?
யார் இந்த உலகத்துல எப்போது முடிவு பரியந்தமும் இருக்க முடியாது. ஹalleluya. இந்த இடம் வேதத்திலே படிக்கிறது போல ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 2 கொரிந்தியர்ல நினைக்கிறேன், பூமிக்குரிய 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு கொண்டு போவார். அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரம் என்ன செய்யுமா? அழிந்து போகும். பிலிப்பியர்ல சொல்லி இருக்கிறது, நம் வாசிங்க 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எதிர்பார்த்து போதும். ஹalleluya. பாருங்க, இந்த உலகம் நமக்கு இங்க என்ன இல்ல? நிரந்தரம் இல்ல. அப்ப இந்த இடத்துல இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஒரே ஒரு நிரந்தரம் காணாத பரலோகத்துக்கு மேல யாரு விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையானாலும் சரிதான், எந்த பாரமானாலும் சரிதான், எந்த நெருக்கமானாலும் சரிதான், எந்த வேதனையானாலும் சரிதான், இந்த உலகத்துல நீங்க விரும்புகிற கனத்தை ஒருதனும் தர முடியாது. நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை யாரும் தர முடியாது. நீங்க நினைக்கலாம், என்னுடைய மனைவி ஆமென் நான் விரும்புகிறபடி அவ என்ன மதிக்கணும். புருஷன் நினைக்கலாம், ஆமென் மாறி மாறி நீங்க நினைக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கணும். நீங்க எந்த நினைக்கிறீங்களோ, எந்த மரியாதையோ எந்த மதிப்போ இந்த பூலோகத்துல யாரும் உங்களுக்கு தரப்போகிறது. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு மரியாதை, மதிப்பு, மானம், சோரணம் எல்லாமே நீங்க விசுவாசத்துல ஓடுனீங்கன்னா எல்லாம் பரலோகத்துல போய் தேவனோடு கூட சிங்காசனத்துல உட்கார முடியும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் பரலோகத்தை நோக்கி விசுவாசத்திலே ஓட வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். ஹalleluya. ஹalleluya. உலகத்தில் அப்ப யாருக்கு பயம் வேண்டாம். தானியேலை பாருங்க, அவனுக்கு நாளெல்லாம் குறைக்கப்பட்டாச்சு. அந்த ராஜா கூட சொல்லி விடுறாரு, நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறா. இவனு சொல்லிட்டு போகிறான், தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காவிட்டோ அதான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தேவை அதை கதை செய்யலாம். ஹalleluya. விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியத்தை செய்வான். விசுவாசம் கடுகளவு இருக்குமானால் அவன் மலையை பேர்ந்து போ என்று சொன்னார். விசுவாசத்தில் சொன்ன அது நடக்குமா? ஹalleluya. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அந்த விசுவாசம் நமக்குள்ளே உருவாகட்டும். நமக்கு எதிராக எழும்பி வருகிற சிங்கம், நமக்கு எதிராக வருகிற எந்த சூழ்நிலையானாலும் சரிதான். அந்த வசனம் சொல்லுகிறது, நீதியை நடப்பித்தீர்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றீர்கள், சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். ஹalleluya. சில நேரத்துல மனுஷன் சிங்கமா வருவான். ஹalleluya. சிங்கத்தை போல வருவான். மனுஷன் தான் பிடிச்சு நிறுத்தவே முடியாது. அப்படியே சிங்கத்தை போல நிற்பாங்க, மிருகத்தை போல நிற்பாங்க. எதுவும் புரிந்து கொள்ள முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே நிக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரத்துல அப்படிப்பட்ட வாழ்வு விசுவாசித்தா அப்படி கர்த்தர் அடக்க முடியும். ஹalleluya. தேவனுக்கு முன்பதாக முடியாதது ஒன்றும் இல்லை. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர்களது வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். வாசியுங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே காணப்படாமல் போனான். தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக் கொள்ளப்படுகிறதுக்கு முன்னவே
சாட்சி பெற்றான். ஹalleluya. யானோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இவர் விசுவாசத்தினாலே அவர் எப்படி வாழ்ந்தாராம்? வாழ்க்கை தான் முக்கியம். ஹalleluya. ஹalleluya. 300 வருஷம் அவர் தேவனோடு சஞ்சரித்து இந்த உலகத்தில் அவர் வாழும்போது எப்படி வாழ்ந்திருக்கிறாராம் தெரியுமா? தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்திருக்கிறார். ஹalleluya. 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 எப்படி? தேவனுக்கு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கூட்டமத்தையும் நீ ஓடுகிறாய் ஒழுங்கிபடி ஓடு மகனே. ஓட்டமத்தையும் நீ ஓடுகிறாய் ஒழுங்கிபடி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹalleluya. 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 அடுத்து வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து மார்க்கு 10:5 52 இயேசு அவனை நோக்கி இயேசு அவளை நோக்கி நீ போகலாம் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றார். ஹalleluya. ஹalleluya. நமக்குள்ளே விசுவாசம் இருக்குமானா ஹalleluya. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த குருடன் ஆமென் இயேசுவின் சத்தத்தை கேட்டபோது அவன் இயேசுவை விசுவாசித்து அவன் இயேசுவிடத்திலே வந்தபோது ஆமென் ஜனங்கள் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் உரத்த சத்தத்தோடு கேட்டபோது இயேசு அவனை நோக்கி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம், பார்வை அடைந்தாய். ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஹalleluya. அந்த குருடனுக்குள்ள இருந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. எந்த வியாதியாக இருக்கலாம், எந்த பலவீனமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், இயேசுவை குறித்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானா உன் வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். ஹalleluya. ஹalleluya. விசுவாசம்
விசுவாசிக்கும் போது நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்த போது சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள், விசுவாசிக்கும் போது குருடன் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். இத்தனை நாள் உபாசத்து கூட்டத்துக்கு வந்து என் வாழ்க்கையில எது நடந்திருக்கா, எது நடக்கலையா? நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? ஜெபத்துக்கு வரும்போது இன்னைக்கு ஏதாவது நடக்கலாண்டவரேன்னு வரணும். ஆமீன். பழைய காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆராதனைக்கு போகும்போது வீட்டில இருந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பரிசுத்த ஆராதனைக்கு போகிறேன், கர்த்தர் என்னோடு ஏதாயிரம் ஒண்ணு செய்யணும். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் இந்த தேவையோடு போகிறேன் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் என்று விசுவாசத்தோடு வருவாங்க. இந்த ஆராதனையில போன எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வருவாங்க. முடிந்து போகும்போது அற்புதத்தை பெற்று போவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க? அப்படி வந்தவர்கள் விசுவாசிக்கிறவருக்கு அவன் தேவனுடைய மகிமையை காண்பான். அவன் தேவ மகிமையை காணாம போகவே மாட்டான். சத்தம் தான் கேட்டது, அவன் இயேசுவை பார்க்கவில்லை. சத்தம் தான் கேட்டது, வேற எதுவும் அவன் யோசிக்கவில்லை. அவன் நினைத்தான் இயேசுதான் வருகிறார் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்த போது கர்த்தர் இறங்கினான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் இறங்குவார். ஆமென். கர்த்தர் விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் இறங்குவார். இரண்டாவது வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் மேல் நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதுல இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அந்த வசனத்திலே இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் பெறணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணுமா? அவரை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்குது, வேற உள்ள போச்சுதா? ஹல்லேலூயா. வேற எப்படி போகும்? ஹல்லேலூயா. உண்மையாகவே விசுவாசத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளுவார்கள். இந்த சத்தியத்துக்குள்ளே நிற்பார்கள், வசனத்தின்படி வாழ்வார்கள். எப்படி ஆனாலும் இயேசுவின் அன்பை விட்டு வெளியே போக மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு தடவை ருசி பார்த்தவன் ஆமென் அவரை மறுதலித்து போவானால் இரண்டாவது அவனை உயிர்ப்பிக்கும்படிக்கு எந்த ஒரு இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உறுதியாக வேர் கொள்ள வேண்டும். அந்த வசனத்திலே சொல்லுகிறது, அவரோடு கூட வேர் கொண்டு அவரோடு கூட கட்டப்பட வேண்டும். வாசிங்க. அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு
போதிக்கப்பட்டபடியே போதும், விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்படி கர்த்தருக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறது, ஏன் வேறு கொள்ள முடியும்? நம்முடைய சபையெல்லாம் பாருங்க, ஆராதனை முடிஞ்சவன பின்னால 1 மணி நேரம் ஜெபம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சிலர் அந்த இடத்துல, ஆமென், எல்லாருக்கும் வேலை உண்டு, ஆனாலும் ஒரு சிலர் அந்த இடத்துல நாங்க கூடுகிறோம், ஆனால் கூடி ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த நேரத்துல வெளியே போயிருந்து வெளியே இருந்துட்டு இருக்கிறாங்க, முடிகிறது வரைக்கும் வெளியே தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? இந்த பிரேயர்ல 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வேறு கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. எப்படி இயேசுவோடு கட்டப்பட முடியும்? 1 மணி நேரம் இயேசுவுக்காக ஜெபிக்க முடியாட்டா, 1 மணி நேரம் இயேசுவுக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுக்க முடியாட்டா, ஒரு மணி நேரம் இயேசுவுக்காக ஜீவியத்தை அர்ப்பணிக்க முடியாட்டா, நீ எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொள்ள முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேறு கிறிஸ்துவுக்குள்ள வேறுண்டு, நீ கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டு நீ கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியலன்னா, அவருக்கு நம்ம ஒரு விஷயத்துல வரும்போது, ஒரு பிரச்சனையில வரும்போது, ஒரு சோதனையில வரும்போது, ஒரு நெருக்கத்துல வரும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இயேசுவிடத்துல வரும்போது அவர் சொல்வாரு, நான் உன்னை அறியேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ வேதம் சொல்லி இருக்கிறது போதிக்கப்பட்டபடியே. ஹல்லேலூயா, போதிக்கப்பட்டபடியே நீ அவரோடு கூட வேறு கொள்ளு, இயேசுவோடு கூட வேறு கொள்ளு, இயேசுவோடு கூட ஜீவி, இயேசுவுக்காக வாழு. சத்தியம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? இயேசு விடுன்னு சொல்லுது, விடு. ஹல்லேலூயா. விடுன்னு சொல்றத விடுங்க. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். நம்ம என்ன செய்யணும்? வேர் கொள்ள வேண்டிய இடத்துல வேர் கொள்ளணும். பாருங்க, ஒரு மரத்தை கொண்டு போய் நடுகிறோம். எல்லாம் மரம் நட்டு பழக்கம் உண்டுங்களா? ஹல்லேலூயா. 1 மாசம் கழிச்சு போனா அந்த மரம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அடியில வேர் கொள்ளும், வேர் கொள்ளும். வேர் கொள்ளும் போது அந்த மரம் எப்படி இருக்கும்? திழுத்து நல்லா இருக்கும். அடுத்து சில மரம் என்ன செய்யாது? வேர் உள்ள போக முடியாது. போக முடியாத மரம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? நட்டு 2 நாளையில அது பட்டு போகும். நம்ம நிலைமையும் அதுதான். கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொள்ள முடியுமானா, கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட முடியுமானா, கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்க முடியுமானா, கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியுமானா, அதே விசுவாசத்துல நீ உறுதியா இருப்பாயானா, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்ய வேண்டிய நேரத்திலே, செய்ய வேண்டிய நாளிலே, செய்ய வேண்டிய நிமிஷத்திலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை கூப்பிடும் போது நீ கேளாதவைகளை போல போனாய், நீ என்னை கூப்பிடும் போது நான் உனக்கு ஆடியகம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை அதிகாரத்தை பெற்ற பிள்ளையாய் இருக்க வேண்டுமானால் தேவனுக்காக விசுவாசத்திலே நிற்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க வேண்டும். சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே வேறு கொள்ள வேண்டும். அவரோடு கட்டப்பட வேண்டும். அவரோடு கூட ஜீவிக்க வேண்டும். அவரோடு கூட விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள முடியுமானால், கிறிஸ்துவுடைய சத்தியத்தில் நிற்க முடியுமானால், சத்தியத்துக்காக வைராக்கியமாய் எழும்ப முடியுமானால், ஒரு மரத்தை நட்டு 1 மாசத்திலே திழுத்து அது சில கனிகளை கொடுக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கை செழிக்க பண்ணுவா, உன்னுடைய ஜீவியத்தை செழிக்க பண்ணுவா, உங்க குடும்பத்தை செழிக்க பண்ணுவா. உங்களை கொண்டு கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனிகளை உங்க வாழ்க்கையிலே கொடுப்பா.
உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் செய்ய வேண்டுமானால் அவருக்குள்ளே வேர் கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. வேர் கொள்ளும் போது அடுத்தது என்ன செய்கிறதா? வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. விசுவாசத்தினாலே நடக்கிறவர்கள் அடையாளங்கள். ஹalleluya. இந்த வசனம் சொல்லுகிறது, நம் அவருக்குள்ள வேர் கொண்டு அவருக்குள்ளே கட்டப்படும் போது ஆமென் விசுவாசத்தினாலே நடக்கிற அடையாளங்கள். ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்களின் மேல் கைகளை வைக்கும் போது சொஸ்தமாவார்கள் என்றார். ஹalleluya, ஹalleluya. ஒரு தேவ பிள்ளையை கொண்டே கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும். ஆனா செய்யணும்னா நீங்கள் நான் எங்க இருக்கணுமா? நம்ம பவுண்டேஷன் ஆணி வேறு கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர். என்னுடைய விஷயத்துக்காக நான் வருகிறேன். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். வாசியுங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்குள்ளே முத்திரை போடுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய பிள்ளைகளாக நீ விசுவாசித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வேறு கொள்ளும் போது கர்த்தர் உன்னை ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அதிகாரம் கொடுக்கிறதுக்காக நீ ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உன்னை பிள்ளைகள் என்று சொல்லி முத்திரை போடுகிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த முத்திரை நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நீ ரட்சிக்கப்பட்டு ஆமென் தேவனுக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் பிள்ளைகள் என்று சொல்கிற முத்திரையை போடுகிறார். அவர் பிள்ளைகள் என்று சொல்கிற முத்திரையை போடுகிற வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு தடவை வாசிங்க. அப்பொழுது அவர் 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும்
சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை என்று சொல்கிற முத்திரை இருக்கிறது சகல வியாதிகளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ தேவ பிள்ளையானால் உன்னை பிசாசுகளை அவர் வரவழைக்கிறார். 12 சீசர்களை வரவழைக்கிறார். ஒரு தேவ பிள்ளையனா கர்த்தருடைய பார்வையிலே சீசர்கள் தான். ஆமென். நம்மை கர்த்தர் வரவழைத்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ஞானஸ்நானம் எடுத்த கூட்டம், அபிஷேகம் பெற்ற கூட்டம், சத்தியத்துக்காக வைராக்கியம் அளிக்கிற கூட்டம். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வேர்வெள்ளப்பட்ட கூட்டம், அவருக்காக சத்தியத்துக்காக ஜீவிக்கிற கூட்டம். அவர்களை அழைத்து அவர் பிள்ளை என்று சொல்கிற முத்திரையை போட்டுகிறார். முத்திரை போட்டது மட்டுமல்ல, அந்த சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை குணமாக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையானார் நீ விசுவாசத்திலே நிற்பாயானார், கிறிஸ்துவோடு கூட கட்டப்படுவாயானார், அவர் உனக்கு ஆமென் சகல விதமான ஆமென் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கிடையாது. ஆமென். தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த சபைக்கு வந்ததினால அதிகாரம் இல்லை. ஆமென். சபையில வந்து வசனத்தை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு பிரியமாய் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சகல அதிகாரமும் உண்டு. ஊழியக்காரங்க தான் பிசாசை துரத்துவாங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறது நீங்க எல்லாரையும் கொண்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் கதை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவன் அற்புதம் செய்வான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் அடையாளங்களை செய்வான். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அநேக நேரத்திலே ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு தழுவி போகிறீங்க, ஆண்டவரை விட்டு தழுவி போகிறீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல, அவருக்குள்ள மேற்கொள்ள முடியவில்லை. அதனாலே ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் தடைபட்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் தடைப்பட்டு கிடக்கிறது என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை இங்கே ஒரு இடத்துல ஆண்டவருக்கு முன்பதாக உடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆமென். வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை திரும்பி பார்த்து நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்திலே நான் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தட்டை அணைத்து போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளக்கு தண்டை அணைத்து போடுவேன். என்னை கேட்கிறதே பிள்ளைகளே, விளக்கு தண்டு அணைகிறதுக்கு முன்னாக ஆமென் நீ ஒரு தேவ பிள்ளையாய் மாறு. கர்த்தர் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னால ஆமென் கர்த்தர் உன் மேல கை வைக்க முன்பதாக உன் குடும்பத்திலே கை வைக்கிறதுக்கு முன்பாக ஆமென் வாழ்க்கையை கர்த்தர் கை வைக்கிறதுக்கு முன்பாக நீ கர்த்தருக்காக எழும்பு. நீ ஒரு தேவ பிள்ளையாய் மாறு. நாம் எல்லாரும் அப்படி